ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் விட்ருக்காங்க வேலைவாய்ப்பு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் அதாவது பேனல் இயர் பார்த்தீங்கன்னா 2025 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 650 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, டோட்டலாகவே ஆன்லைன் மோட் தான் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் உங்களுக்கு. ஸோ ஆன்லைன் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆன்லைன் அப்ளை பண்ண தேதி பார்த்தீங்கன்னாக்கா, ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 16 சொல்லிட்டு பிப்ரவரி 2020 கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 8 2020 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 நாள் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 எக்ஸாம் வைக்கிறாங்க உங்களுக்கு. அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதியும் அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதம் இது வந்து தற்காலிகமாக கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது டைமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அது டைமே பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எக்ஸாம் ஹால் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான ஐட்டம்ஸ்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனு, மொபைலு, ஸோ ஸ்மார்ட் வாட்ச்சு, ஹெட்ஃபோன் இது மாதிரி தான் எலக்ட்ரிக் கேஜெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது தகுந்த நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இதுக்கு எவ்வளோ வேக்கன்சி தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்மளில் பார்த்தீங்கன்னாக்கா சென்னைன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி 13 வேக்கன்சியும், எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 வேக்கன்சியும், ஓபிசி பார்த்தீங்கன்னாக்கா 12 வேக்கன்சியும், இடபிள்யூ பார்த்தீங்கன்னாக்கா 5 வேக்கன்சியும், ஜென்ரல் யூஆரில் பார்த்தீங்கன்னா 22 வேக்கன்சியும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 53 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 650 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட் சென்னைக்காக தலைநகருக்காக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 53 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் தகுதி இல்லைனா கண்டிப்பாக அப்ளை பண்ணினா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஜாப் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா சிட்டிசன் இந்தியா பார்த்தீங்கன்னா நேபாள், பூட்டான் இருக்காங்க. ஸோ அதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து 20 இருக்கணும். மேக்ஸிமம் 28 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான பர்த் டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ 2/2/1998 1/2/2006 இதுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கான ஏஜ் வந்து வயது வரும்போது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கு தகுந்த நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும். நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியுது நீங்கள். ஸோ அது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த டிகிரிக்கு எப்படி பர்சன்டேஜ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. 6.75னா 60% ஆகும், 6.25னாக்கா 55% ஆகும், 5.75னாக்கா 50% ஆகும். உங்களுக்கு ஜிபிஎஸ் சிஜிபிஏ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது தகுந்த யாரில் எலிஜிபிள் கண்டிப்பாக அவங்க மட்டும் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரைமரி எக்ஸாமுக்கும் மெயின் எக்ஸாமுக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதிலே பார்த்தீங்கன்னா லோக்கல் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் எல்பிடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் என்னென்ன எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரைமரி எக்ஸாம் பார்த்தாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 30 மார்க்கும், நியூமரிக்கல் அபிலிட்டி வந்து 35 மார்க்கும், ரீசனிங் அபிலிட்டி வந்து 35 மார்க் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 100 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டைமிங் பார்த்தா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் வந்து 40 மார்க்கு, டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தா 40 மார்க்கு, டெஸ்ட் ஆஃப் நியூமரிக்கல் அபிலிட்டி பார்த்தீங்கன்னா 40 மார்க்கு, டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தா 40 மார்க்கு, டெஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் பார்த்தீங்கன்னா 40 மார்க் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 135 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. தோராயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 மணி நேரம் உங்களுக்கு வந்து அலாக்கட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது தகுந்த நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, எல்பிடி கொடுத்துருக்காங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜ் பார்த்தீங்களா அந்த லாங்குவேஜுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக போன மாதிரி தான் நீங்கள் எக்ஸாம் இது பண்ண முடியும். நீங்கள் பேங்க் எக்ஸாம் மாதிரி தான் உங்களுக்கு அலக்கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்துக்குங்க. இதில் வந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்தால் மெயின் சென்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் உங்களுக்கு அலக்கட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு சென்னையில் தான் மெயினாக அலக்கேட் பண்ணுவாங்க. ஸோ அதுமாரி உங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 29,000 சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு மாதத்துக்கு 29,000 கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலவன்சஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். எல்லாமே மாற்றி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,000 சேலரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு
ஜோன் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸுக்கு சென்டர் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஜோனு, வெஸ்ட் ஜோனு, நார்த் ஜோனு, சவுத் ஜோன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஜோன் தான் நம்ம வந்து எலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் அண்ட் திருவனந்தபுரம் இன்க்ளூடிங் கொச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 லொக்கேஷன் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து போடுவாங்க. ஸோ தமிழில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு 99% உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் போடுவாங்க. மீதி இருக்கிறவங்க வந்து அந்தந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி படித்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் ஃபீ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, இஎக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா ₹40 சார்ஜஸ் ஆகும். ப்ளஸ் ஜிஎஸ்டியும் கொடுத்துருக்காங்க 18%. அதுவே ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா ₹450 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரீஃபண்டபிள் அது, ரீஃபண்ட் ஒன்லி பேமெண்ட் தான் அது. ஸோ அதை தம்பி பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸோ மோர் தென் இன்ஃபர்மேஷன்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ யாரெல்லாம் எனக்கு டவுட் இருக்கீங்களோ கண்டிப்பாக இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கான எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் எல்லாமே எப்படி ஆன்லைன் பண்ணுறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தகுதி இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.